இங்கே டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் பிரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, அதை செய்யவே மாட்டோம். மின்துறை அமைச்சராக வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்கள் மின்சார வாரியத்தை தனியாருக்கு விட மாட்டோம், பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு ஊடகங்களுக்கு செய்தியை வெளியிட்டார். இப்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது மின்துறை தனியார் மயம் ஆகின்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. ஏன்னா இது தனி நிறுவனம், இந்த நிறுவனம் இது ஒரு அளவுக்கு தான் அரசு இதுக்கு நிதி கொடுக்குமே தவிர இது தானாக இயங்க முடியாது. நீங்க மறைமுகமாக மின்சார வாரியத்தை தனியாருக்கு கொண்டு போறீங்கன்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வெப்பனாங்க. அது மட்டுமல்ல, திறன் சார்ந்த திறன் சாராத, என்ன திறன் சார்ந்த திறன் சாராத? அப்ப ஒன்றிய பாஜக அரசனுடைய பிக்ஸட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற திட்டத்தை மறைமுக கொண்டு வரீங்களா? நீங்க பல்வேறு குளறுபடிகள் இருக்குது, ஐயாக்கத்தொடர்கள் தொடர்ந்து நடக்குது. ஏற்கனவே மின்சார வாரியத்தில் ஒப்பந்த முறையில் வேலை செய்து கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வாழ்க்கையில ஒளியத்திறன் சொன்ன இந்த தாவேக அரசு அவர்களை பற்றி ஒண்ணுமே சொல்லாமல் இப்பொழுது புதிதாக 10,000 பேர் 5 ஆண்டுகளுக்கு என்று சொல்லப்பட்டிருப்பதை மின்னூடர் மத்தியமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய கணக்கீட்டு பணியாளர்கள் சரியாக ரீடிங் எடுக்கல, டேபிள் ரீடிங் போடுறாங்க, போட்டதனால்தான் இந்த மாதிரி கூடுதலாக வந்திருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தையும் சட்டமன்றத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து முழுக்க பொய். முந்தைய காலங்களில் சரியாக மேனுவலாக போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம், அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலேயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. தன்னுடைய அரசுக்கு களங்கம் வராமல் இருப்பதற்கு தொழிலாளிகள் மீது குற்றத்தை சுமத்தி தப்பிப்பது என்பது நல்ல நேர்மையான அரசுக்கு அழகு அல்ல. ஸ்மார்ட் மீட்டர் அமல்படுத்துகிற மாநிலங்கள் அமல்படுத்துகின்ற இடத்தில் மாஞ்சி விலையில் மின்சாரம் கிடையாது, மின்சார ஊழியர்களுக்கே வேலை கிடையாது. எந்த நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்த மீட்டர் பொறுத்ததோ அவர்களே மின் இணைப்பு கொடுப்பார்கள், ஸ்பேஸ் ஆஃப் கால் பார்ப்பாங்க, ரீடிங் எடுப்பாங்க, டிஸ்கனெக்ஷன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் அவர் பண்ணுவார். 90% வேலைகள் தனியாருக்கு போகும். அதுதான் ஸ்மார்ட் மீட்டர். நேரடியாக அதானி கிட்ட கொடுத்தாலும் அம்பானி கிட்ட கொடுத்தாலும் மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தில் வெடிக்கும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று புரியாத மொழியில் சொல்லி முதலில் மறைமுகமாக அமல்படுத்துகின்ற ஏற்பாட்டை தான் இப்போ தமிழக அரசு செய்வதாக நாங்கள் நினைக்கிறோம். அதை ஒரு காலம் ஏற்க மாட்டோம். தினம் 1-2 பணியாளர்கள் விபத்தில் இறந்து கொண்டு கடுமையான காயங்கள் உயிர் தப்பிக்கொண்டு வேலை செய்கின்ற நெருக்கடிக்கு நாங்கள் உள்ளாகிறோம். மின்துறை அமைச்சரின் சட்டமன்ற அறிவிப்பை கண்டித்து உடனடியாக நாளை காலை 10,000 ஒப்பந்த ஊழியர்களை திரட்டி தொடர் போராட்டத்தை நடத்துவதற்கு செயற்குழு முடிவெடுத்திருக்கிறது. எத்தனை போலீஸ் வந்தாலும் அடி வாங்கி நீங்க தான் இருப்பான், போக மாட்டாங்க. மின்துறை அமைச்சர் என்ன சொல்லுவாரு? சட்டமன்றத்தில் மின்துறை அமைச்சர் மின்துறை தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த அறிவிப்புகளுக்கு முன்பாக புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மின்துறை அமைச்சராக வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்கள் மின்சார வாரியத்தை தனியாருக்கு விட மாட்டோம், ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த மாட்டோம், நாங்கள் வரவில்லை என்று சொன்னால் மின்துறை தனியார் மயமாக இருக்கும் என்று 2 மாதங்களுக்கு முன்பாக அவர் பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு ஊடகங்களுக்கு செய்தியை வெளியிட்டார். அதே மின்துறை அமைச்சர், அதே ஆட்சி இப்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது மின்துறை தனியார் மயம் ஆகின்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இது அவர் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளுக்கு நேர் எதிராக இருக்கிறது. இதுவரையில் மின்சார வாரியத்தில் பெரிய அளவிலான தனியார் மயம் என்பது இதுவரையில் இல்லை. முதல் முறையாக மின்சார வாரியத்தில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துகின்ற பணி என்பது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற வகையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, மின் வழித்தடம் என்று சொல்கிற டிரான்ஸ்கோவில் இருக்கக்கூடிய 765 kVA அந்த லைன்ஸ் எல்லாம் கோயம்புத்தூருக்கு இன்னொரு இடத்துக்கு 2 பெரிய மின் திட்டங்களுக்கு ட்ரிபிள் பி மெத்தடில் தனியார் மயம், தனியார், அரசு என்ற அந்த ட்ரிபிள் பி திட்டத்தில் போயிருக்கு. அது மட்டுமல்ல, இனிமேல் அனைத்து திட்டங்களும் ட்ரிபிள் பி மெத்தடில் தான் போகிறது என்பதையும் அவர் சுட்டி காட்டிருக்கார். இதை விட முக்கியமாக என்னென்னா, மின்சார வாரியத்தில் கடந்த 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கிறார். என்றாவது ஒரு நாள் மின்சார வாரியத்தில் எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வேலை செய்து வந்தார்கள். ஒக்கி புயல், தானே புயல், கஜா புயல் என்று பல்வேறு இயற்கை சீற்றங்களின் பொழுதெல்லாம் மின்சார வாரியத்திற்கு நற்பெயரை ஏற்றுக் கொடுத்த அந்த ஒப்பந்த ஊழியர் வாழ்க்கையில் சென்ற ஆட்சியிலும் விடியல் இல்லை. இந்த ஆட்சியில் அதற்கான அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்த்தோம், வரவில்லை. அதில் குறிப்பாக தாவேக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணிநிரந்தரம் செய்வோம் என்று அவர்களுடைய வாக்குறுதியை கூட அவர்கள் காப்பாற்றவில்லை இந்த அறிவிப்பின் மூலமாக என்று சொல்ல வேண்டியிருக்கு. அதில் கூடுதலாக என்ன சொல்ல வேண்டியிருக்கேன்னா,
ஒப்பந்த முறையில் 5 ஆண்டுகளுக்கான ஒப்பந்த முறையில் 10,000 பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் 2 நாட்கள் முன்பாக அவர் தெரிவித்தார். அது என்ன மெத்தட்னு தெரியல. ஒப்பந்த முறை 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்த முறைனா என்ன முறை, அது அவர் தெளிவுபடுத்தவே இல்லை. அப்போ ஒப்பந்த முறையில் ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் மூலமாக வரப்போறாங்கன்னு என்பது தெளிவாக தெரியுது. ஆனால் ஏற்கனவே மின்சார வாரியத்தில் ஒப்பந்த முறையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வாழ்க்கையில் ஒளியத்திறன் சொன்ன இந்த தாவேக்கா அரசு அவர்களை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இப்பொழுது புதிதாக 10,000 பேர் 5 ஆண்டுகளுக்கு என்று சொல்லப்பட்டிருப்பதை மின்னூடர் மத்தியமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை சொன்ன வாக்குறுதியை மின்துறை அமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், மின் நுகர்வோருக்கு கூடுதலாக கட்டணம் வருவதற்கு மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய கணக்கீட்டு பணியாளர்கள் சரியாக ரீடிங் எடுக்கல, டேபிள் ரீடிங் போடுறாங்க, போட்டதனால்தான் இந்த மாதிரி கூடுதலாக வந்திருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தையும் சட்டமன்றத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து முழுக்க முழுக்க பொய். மின்சார வாரியத்தில் ஏற்கனவே அசஸர் ஷார்ட்டேஜ் இருக்கு. அதிலிருந்து பதவி பெற்ற கணக்கீட்டு ஆய்வாளர் ஐஏ என்று சொல்லக்கூடியவர்கள், வருவாய் மேற்பர் RS என்று சொல்லக்கூடியவர்கள் தனது பணி அது இல்லை என்றாலும் கூட நுகர்வோருக்கு சேவை செய்திட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில், மின்சார வாரியத்திற்கு நற்பெயர் கிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் பதவி உயர்வு பெற்றாலும் கூட தெரு தெருவாக சென்று ரீடிங் எடுத்து கணக்கீட்டு பணியை செய்து மின்சார வாரியத்திற்கு பெரும் பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது டேபிள் ரீடிங் போடுறாங்க என்று சொல்வதை மின்னூடர் மத்தியமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை மின்துறை அமைச்சர் வாபஸ் பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மின்துறை அமைச்சர் வந்தவுடன் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தார். கேங்மேன் பணியாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கள உதவியாளர் 1 மாதத்திற்கு 1 மாதம் டைம் கொடுங்க, ஒன் மந்த் முடிந்த பிறகு அதை உடனடியாக மாற்றுகிறேன் என்று சொன்னார். அவர் செய்யலை. அது மட்டுமல்ல, ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்பாக நான் கணக்கெடுப்பு செய்ய தொடங்கியிருக்கிறேன். எவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க, நீதிமன்றத்தில் எவ்வளோ வழக்கில் வெற்றி பெற்ற எவ்வளோ பேர் இருக்காங்க, தெருமல் நிலத்தில் எத்தனை பேர் இருக்காங்க என்று கணக்கெடுக்க சொல்லியிருக்கேன். அதற்கு எனக்கு 1 மாத கால அவகாசம் தேவை என்று சொன்னார். 2 மாதங்களாக இருக்குது. அதை அவர் பொருட்படுத்தாமல், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாமல் வேற ஒரு திட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த திட்டத்தையும் அவர் திரும்ப பெற வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மின்சார வாரியத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார வாரிய வளாகத்தில் அலுவலகத்தில் கழிவறை சுகாதார பணிகளை மேற்கொண்டு வருகின்ற, சொற்ப ஊதியம் வாங்குகின்ற, 1000 2000 என்று வாங்குகின்ற அந்த பணியாளர்களை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக பணி நிறுத்தம் செய்கிற என்று சொல்லி அதாவது பார்ட் டைமாக 2 மணி நேரம் வேலை செய்வதற்கு அவர்களுக்கு 5,500 ரூபாய் கிராஸ் அமௌண்ட் எல்லாம் சேர்த்தா 6,000 7,000 கூட வராது. அந்த சொற்ப ஊதியத்தை கூட இந்த மின்சார வாரியம் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. அதையும் தருகிறேன் என்று இந்த தமிழக அரசு சொல்லியிருக்கு. அதை பற்றி அறிவிப்பும் எதுவும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இல்லை. மின்சார வாரிய காலி பணியிடங்கள் நிரப்புவோம் என்று வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பொழுது சொன்னார். 15,058 பணியிடங்களும், லெஃப்ட் அவுட் கேங்மேன் ஒரு 5,000 என்ற வகையில் 20,058 பணியிடங்கள் நிரப்புவோம் என்று சொன்னார். அந்த காலி பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக இந்த அறிவிப்பில், சட்டமன்ற அறிவிப்பில் எதுவும் இல்லை. ஆனால் என்ன வருது, ஏற்கனவே ஒரு 1,850 ஐடி கள உதவியாளர்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக பைப்லைனில் வராங்க. அவர்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்க வேண்டியிருக்கு. 9,600 பேர் அதை தேர்ச்சி பெற்றுருக்கிறாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டை எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்களான்னு தெரியுது. அப்போ 9,600 பேரையும் டெஸ்ட்டு கூப்பிடணும்னு சொன்ன விஷயத்தையும் அவர் இந்த சட்டமன்ற கூட்டத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம். அதையும் அவர் சொல்லவே இல்லை. மொத்தத்தில் மின்துறை அமைச்சரின் இந்த சட்டமன்ற கூட்டத்தில் எரிசக்தி மானிய கோரிக்கையின் மீது அவர் சொன்ன எந்த விஷயங்களும், கொடுத்த வாக்குறுதிகளும் நடைமுறைக்கு வரவில்லை. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், குறிப்பாக மின்னூடர் மத்தியமைப்பு CET தொழிற்சங்கத்திற்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மின்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த ஏமாற்றத்தின் ஊடே எங்களது பணியாளர்கள் கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட காலிப்பணிகளை வைத்துக்கொண்டு வேலை பளுவை 5 மடங்கு சுமந்து கொண்டு, தினம் 1-2 பணியாளர்கள் விபத்தில் இறந்து கொண்டு, கடுமையான காயங்கள் உயிர் தப்பிக்கொண்டு வேலை செய்கின்ற நெருக்கடிக்கு நாங்கள் உள்ளாகியிருக்கிறோம். கேங்மெண்ட் கள உதவியாளர் நெருக்கடி, ஒப்பந்த பணியாளர்கள் நெருக்கடி, பகுதி நேர பணியாளர்கள் நெருக்கடி. இந்த நெருக்கடியினுடைய மின்சார வாரிய ஊழியர்கள் தொடர்ந்து வேலை செய்திட முடியாது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மின்சார வாரியத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார வாரிய ஊழியர்கள் தொடர்ந்து வேலை செய்திட முடியாது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மின்சார வாரியத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார வாரிய ஊழியர்கள் தொடர்ந்து வேலை செய்திட முடியாது என்பதை இந்த
தமிழக அரசுக்கு தெரிவித்து இதெல்லாம் ஒட்டி எங்களது மாநில செயற்குழு திருச்சியில் சென்ற சனி ஞாயிறு 2 தினங்கள் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மின்துறை அமைச்சரின் சட்டமன்ற அறிவிப்பை கண்டித்து உடனடியாக நாளை காலை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பிரிவு அலுவலகங்கள் முன்பாக காலை 1/2 மணி நேரம் ஒளிமுழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு பணிக்கு செல்வது என்று ஒரு முடிவு. அதற்கு பிறகு செப்டம்பர் 1 அன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்கள் முன்பாக தமிழக மின்துறை அமைச்சருடைய அந்த அறிவிப்பை கண்டித்து தனியார் துறை அறிவிப்பை திரும்ப பெற வேண்டி ஏற்கனவே வாக்குறுதிகளை கொடுத்த அந்த வாக்குறுதிகளை கொண்டு வருவதற்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செப்டம்பர் 1 மாலை 5:15 மணிக்கு மாவட்ட தலைநகரங்களில் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக நடத்த இருக்கின்றோம் என்பதையும் தெரியும். கூடுதலாக ஒப்பந்த ஊழியர்களுக்கு விடியலை ஏற்படுத்துவதற்கு ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை செப்டம்பர் 7 அன்று மின்சார வாரிய வளாகத்தில் முன்பாக பின்பாக 10,000 ஒப்பந்த ஊழியர்களை திரட்டி தொடர் போராட்டத்தை நடத்துவதற்கு செயற்குழு முடிவெடுத்திருக்கிறது. தெர்மல் நிலையங்களில் இருக்கக்கூடிய தெர்மல் ஒப்பந்த ஊழியர்கள் தெர்மல் நிலையத்தின் முன்பாக தொடர்ச்சியாக போராடுவார்கள். ஒப்பந்த ஊழியர்களுக்கான மின்துறை அமைச்சர் அறிவித்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாமல் காலந்தாழ்த்துவதை கண்டித்து செப்டம்பர் 7 அந்த இயக்கம் நடைபெறுகிறது. இதையெல்லாம் மின் நுகர்வோருக்கு பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மின்சார வாரியத்தில் ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக மின்துறை அமைச்சருக்கு தமிழக அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உப்பூர் அனல் மின் நிலையம் மட்டும் கிடையாது, எண்ணற்ற திட்டங்கள் கடந்த காலங்களில் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்று சொன்னால் இந்த 5 ஆண்டுகளுக்குள் எந்த திட்டங்களும் நிறைவேறியதாக வரலாறே கிடையாது. ஒவ்வொரு திட்டங்களும் 1 ஆண்டு 2 ஆண்டு 4 ஆண்டு என்று பல்வேறு காரணங்களுக்காக இடித்திருப்பிச்சு. பொல்யூஷன் கண்ட்ரோல் பர்மிஷன் கொடுக்கல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் கொடுக்கல, தமிழக அரசின் கீழே இருக்கக்கூடிய பல்வேறு துணை அமைப்புகளே பர்மிஷன் கொடுக்கல என்று சொல்லி பல ஆண்டுகள் காலம் தாழ்த்தி அந்த எஸ்டிமேட்டை ரிவிஷன் பண்ணி 3000 கோடி என்பதை 6000 கோடியாக்கி ப்ராஜெக்ட் காஸ்ட்டை 7 ரூபாய் என்பதை 10 ரூபாயாக்கி அது ஃபீஸிபிள் இல்லை என்று அதை கொடப்பில் போட்டு இது போன்ற திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தமிழக அரசினுடைய நிலையற்ற தன்மையை நிலையற்ற மேலாண்மையை காட்டுகிறது என்று நாங்கள் சொல்லணும். ஆமாம், அடுத்த மாசம் எனக்கு 1500 ரூபாய் இருக்கு, டபுளா வருது. இது எப்படி கணக்கிட்டு போகலாம்னு தெரியல. அப்போ அமைச்சர் வந்து அவரே ஒரு சில டேபிள் ரீடிங் அதனால நீங்க அது அவதூறு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக டேபிள் ரீடிங் போடலைங்க. ஏதோ 1-2 இடத்துல ரொம்ப ஃபியூ நம்பரில் போட்டிருந்தா அதை பிரம்மாண்டமாக சொல்லி அந்த தவறுக்கு மின்சார வாரிய ஊழியர்கள் காரணம் என்று பழி எங்கள் மேலே போட்டுட்டு மின்துறை அமைச்சர் தப்பிச்சிக்க முடியாது. கணக்கிட்டு பணியாளர்கள் வேக்கன்சி பற்றி 7500 வேக்கன்ட் இருக்கு. 7500னா 15000 லொக்கேஷன் ரீடிங் எடுக்கிறது ஆள் கிடையாது. ரீடிங்கில் ஆள் இல்லாத பற்றி யார் எடுக்கிறார்? ஐயா எடுக்கிறாரு, ஆர்எஸ் எடுக்கிறாரு, அவுட் சோர்ஸில் ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் வச்சு எடுக்கிறோம். ஒரு சர்வீஸ்க்கு 4 ரூபாய் 5 ரூபான்னு கொடுத்து எடுத்துக்கிறோம். எடுக்காமல் இல்லை. ஆனால் 3,70,000 மின்னிணைப்புகளுக்கு அதிகமாக பணம் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சில அரசியல் கட்சிகள் இதை அரசியலாக்கி சோசியல் மிகப்பெரிய பூம் பண்ணி விட்டாங்க. ஃபேக்ட் என்ன? மின்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறார், சட்டமன்றத்தை சொல்லியிருக்காரு, ஊடக பேட்டிகள் சொல்லியிருக்காரு. அவர்களாகவே மின்துறை அமைச்சரே சொல்லி 3,70,000 மின் கணக்கு அதாவது அதிகமாக வந்திருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மின் இணைப்புகளை எடுத்து உண்மையிலே அதிகமாக வந்திருக்குதா, எதனால் அதிகமாக வந்திருக்கு ஆய்வு பண்ணாங்க. அப்படி ஆய்வு பண்ணுறதுல என்ன ரிப்போர்ட்? அதில் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது, அதனால் வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் எப்படி பார்க்குறீங்கன்னா அமௌண்ட்டு பார்க்கக்கூடாது. பை மந்த்லி 60 நாட்களுக்கு சென்ற ஆண்டு மே மாதம் இந்த பை மந்த்லி எவ்வளோ இருந்திருக்கு, எத்தனை யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோம், 500 யூனிட்டா 700 யூனிட்டா 1000 அப்படி தான் பார்க்குறோம். அதே யூனிட்டு இந்த சம்மரில் இந்த பை மந்த்லியில் அதே மாதிரி இருந்திருக்கு. 5-10 மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 500-1000 டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆய்வில் என்ன சொல்லியிருக்கு? 3,70,000 இணைப்புகள் ஆய்வு செய்த பொழுது அனைத்திலும் அந்த மின் நுகர்வோர் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அது உண்மை. எப்படி கன்சியூம் பண்ணியிருக்காங்க? சென்ற ஆண்டு எல் நினோ கிடையாது, ஏசி பயன்படுத்துவோர் மிக மிக குறைவு, பயன்படுத்தியவர்கள் கூட 12 மணிகள் தான் பயன்படுத்தினாங்க.
இந்த சம்மரில் 2-3 விடியற்கால 4 மணி வரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அதை அந்த யூனிட் கன்சம்ஷன் பேட்டர்ன் யூனிட் வைஸ் பார்க்கலாம். 500, 800, 1000 அப்படின்னு. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்லாப் இருக்குது. ஸ்லாப் மாறினா ஜம்ப் ஆகிடும், கூடுதலாக தான் வரும். கன்சியூம் பண்ணி இருக்கிறாங்க, கூடுதலாக வந்திருக்குன்றது தான் ஆய்வில் வந்திருக்கக்கூடிய செய்தி. அதைத்தான் மின்துறை அமைச்சரும் ஊடகவியல் பற்றிக்கோ சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்னபடி கன்சம்ஷன் அதிகமாயிருக்குன்னு சொல்றீங்க. அதன்படி 200 யூனிட் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கன்சம்ஷன் அதிகம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு கம்மியாக தான் வந்துருக்கணும். மக்களோட குழப்பமே தான் சார். 200 யூனிட் அதிகமாக போயிருக்காங்க. இப்போ 700 யூனிட் வருதுன்னா அப்போ அந்த 200 போனால் எனக்கு 500 தானே வரணும், ஏன் 700 போடுறாங்க? அதாவது மின்துறை அமைச்சர் நம்மளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அறிவித்தது 10/5/2026 இருந்து தான் அது அமல்படுத்தப்படும் சொல்லிட்டு வாரிய உத்தரவு என்பது வெளியிடப்பட்டது. 10/5/2026 இருந்து 10/7/2027 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களில் எடுக்கப்பட்ட மின் இணைப்புகளுக்கு முழுவதுமாக 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பது கிடையாது. அது அந்த 10/7/2026க்கு பிறகு எடுக்கக்கூடிய மின் இணைப்புகளுக்கு மட்டும்தான் 200 யூனிட் இலவச மின்சாரம். மக்கள் தவறாக என்ன புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, மின்துறை அமைச்சர் அறிவிச்ச நாள் அன்னைக்கு முதலே எங்களுக்கு 200 யூனிட் இலவசம் கொடுத்துட்டாங்க என்ற புரிதல் என்பது தவறான புரிதல் என்பது இருக்கிறது. அது அப்படி அல்ல. அந்த 60 நாட்களுக்கு ஒரு முறை தான் நம்ம ரீடிங் எடுக்கிறோம். கணக்கீட்டு பிரிவு ஊழியர்கள் 60 நாட்கள் ஒரு முறை தான் ரீடிங் எடுக்கிறாங்க. இந்த 60 நாட்கள் முடிந்த பிறகு எடுக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் இலவச மின்சாரம். இந்த 60 நாட்களுக்கு உள்ளாக எடுக்கப்பட்ட மின் இணைப்புகளுக்கு எல்லா மின் இணைப்புகளுக்குமே ரீடிங் எடுப்பதில் அதுல சதவீத அடிப்படையில் 60 நாளை கால்குலேட் பண்ணி அதுல வரக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான், அந்த ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு 200 யூனிட்டுக்கு உண்டான இலவச மின்சாரம் என்பது குறைத்து வழங்கப்படும். இப்ப நீங்க படிப்படியா நீங்க 10/7/2026க்கு பிறகு எடுக்கக்கூடிய மின் இணைப்புகளுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் கரெக்டா போயிடும். அதே போல 500 யூனிட் மேல யூஸ் பண்ற கன்சூமர்களுக்கு எல்லாருக்குமே அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் என்பது கம்பல்சரி, அது எல்லாருக்குமே வரும். அது தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குது. அதுல எந்த வித குறைபாடும் கிடையாது. இதுல பிரச்சனை என்னன்னா, 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடிய மின் நுகர்வோர்களுக்கு ஒவ்வொரு 100 யூனிட்டுக்கும் 500ல இருந்து 600 வரைக்கும் ஒரு ரேட்டு, 600ல இருந்து 800, 800ல இருந்து 900, 900ல இருந்து 1000. இது ரேட்டு எல்லாமே பல மடங்கு உயரும். டேரிஃப் ரேட்டு பல மடங்கு உயரும் பொழுது ஏற்கனவே 2000 ரூபாய் கட்டியிருந்தாங்கன்னா இந்த முறை எல்னினோவின் காரணமா குறைந்தபட்சம் 6000 ரூபாய் 8000 ரூபாய் வரும். அதனுடைய ரேட்டு தான் அதிகமாக இருக்கே தவிர கணக்கீட்டு பணியாளர்களுடைய கணக்கீட்டுனால எந்த விதமான தவறும் கிடையாது. குறிப்பாக இதுல 75% கணக்கீட்டு பணியாளர்கள் காலி பணியிடம் என்பது இருக்குது. கணக்கீட்டாளர்கள் ஒட்டுமொத்தமான பணியிடமே 7500. ஆனா வேலை செய்யறவங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் 1500 பேர் மட்டும் தான் வேலை செய்யறாங்க. நீங்க அவுட் சோர்சிங்ல 4 ரூபாய் கொடுத்து நீங்க ரீடிங் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த 4 ரூபாய்க்கு ரீடிங் எடுக்கிறவன் நேரா போய் வீட்டுல போய் மின் கணக்கீட பார்த்து ரீடிங் எடுக்க மாட்டான். உட்கார்ந்த இடத்துல தான் டேபிள் ரீடிங் போடுவான். நீங்க நிரந்தரமா கணக்கீட்டு பணியாளர்களை பணி நியமனம் மூலமா நீங்க நேரடியா பணி நியமனம் எடுக்கணும். அரசு அந்த முடிவுக்கு போறதுக்கு பதிலா நீங்க அவுட் சோர்சிங் மூலமா ரிட்டையர்டு பர்சனை வச்சு நாங்க ரீடிங் எடுக்கிறோம்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதுவே தவறு. அரசுடைய கொள்கையே தவறு. நீங்க இந்த பணி இல்ல பணி நியமனம் பண்ணி பணி நியமனம் மூலமா எடுக்கக்கூடிய நபர்கள் ரீடிங் எடுத்தாங்கன்னா அரசு துறையில அவங்க தவறு பண்ணான அவங்க நடவடிக்கை எடுக்கின்ற பயம் இருக்கும். இப்ப நிரந்தர பணியாளர்கள் எடுக்கக்கூடிய கணக்கீட்டு பிரிவுகள் எடுக்கக்கூடிய அந்த கணக்கீடு என்பது சரியாகத்தான் எடுத்திருக்கிறாங்க. மின்துறை அமைச்சருடைய அறிவிப்பு என்பது தவறான அறிவிப்பு, அது அவதூறு அறிவிப்பு. அதை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் மின்னூழியர் மத்திய அமைப்பினுடைய நிலைப்பாடு. சார், நீங்க சொன்ன மாதிரி யூனிட் வைஸ் எடுத்தாலும் இப்போ ஓடி வீட்ல ஏசி ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாதவங்க வீட்லயே 3000 ரூபாய்க்கு மேல கரண்ட் பில் வந்துருக்கு. அந்த பக்கம் பார்த்தா ஏசி ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றவங்களோட வீட்லயே 1000 அந்த மாதிரி வந்திருக்கு. அப்ப இதுல ஊழல் நடந்ததுன்னு சொல்றீங்களா? தொலைக்காட்சிகள் மூலமா நியூஸ் சேனல் மூலமா பார்த்து. அதாவது நாங்க மீண்டும் தெளிவா சொல்றாங்க, மக்களுடைய புரிதல், நீங்க கடந்த ஆண்டு மின் இணைப்பை மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கும் இந்த வருடம் மின் இணைப்பை அதாவது மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கும் நீங்க மின்சார பயன்பாட்டின் அளவு ஏற்கனவே நாம ஆவரேஜா யூஸ் பண்றது 15000 மெகாவாட். அதுல பீக் ஹவர்ல ஏப்ரல் மாசம் யூஸ் பண்றது 21000 மெகாவாட் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த முறை ஜூலை மாசம் கடைசியில யூஸ் பண்றது 22000 மெகாவாட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அப்ப 22000 மெகாவாட் இது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய காலம். நீங்க கடந்த வருடம் அதுக்கு முன்னாடி வருஷம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா மின்சாரத்தினுடைய பயன்பாடு என்பது பல மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா தென்மேற்கு பருவமழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனா இந்த வருஷம் மழை என்பது சுத்தமா கிடையாது. எல்னினோவினுடைய தாக்கம் எல்லா இடங்கள்லயும் அதிகரிச்சிருக்குது. அந்த அதிகரித்ததனுடைய விளைவு மின்சாரத்தினுடைய பயன்பாடு அதிகமா இருக்குது. தவிர இன்னொரு விஷயம் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு
பிரதமர் அவர்கள் நீங்க வந்து கேஸை நீங்க குறைச்சி பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு. கேஸ் பயன்பாடு நீங்க தட்டுப்பாடு வந்ததுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இந்த காலகட்டங்கள்ல எலக்ட்ரிக் ஸ்டவ் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு என்பது அதிகரிச்சிருக்குது. நீங்க அந்த பாயிண்ட்ஸ் யாருமே இது வரைக்கும் கால்குலேட் பண்ணவே இல்லை. எல்லா வீடுகள்லையுமே நீங்க கேஸினுடைய ரேட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ரேட்டு கம்மி. நீங்க எலக்ட்ரிசிட்டி ரேட்டு 60 நாளுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் 20வது நாள் தான் நீங்க மின் கட்டணத்தை கட்டுவீங்க. ஆனா கேஸை நீங்க முதல்ல பணம் கொடுத்து 4000 ரூபாய் 5000 ரூபாய் பிளாக்ல கொடுத்து வாங்கி தான் நீங்க அதுக்கப்புறம் வீட்டுல நீங்க சமையலுக்கு பயன்படுத்தணும். மின்சாரத்தை பயன்படுத்துறதுல இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் பயன்படுத்துறதும் இந்த முறை கூடுதலா மின்சாரம் வந்திருக்குது, மின் கணக்கீட்டுல பணம் அதிகமா வந்திருக்கிறதுக்கான காரணம் இருக்குது என்ற விஷயத்தை கள ஆய்வுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்றதுதான் உண்மை. இது 99% வந்து யாருமே வந்து இந்த கேஸ் தான் யூஸ் பண்றாங்க, விறகு அடுப்பு தான் பண்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டவ்ங்கிறது வந்து ஒரே ஒரு % தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உங்க ரிப்போர்ட்லயே இருக்கு. ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படி இந்த இது சொல்றீங்க இல்லையா, நம்ம ஸ்லாப் சிஸ்டம், அது வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்லயே இருக்கு. அதே எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல 3 ஹவர்ஸ்க்கு மேல வந்து நீங்க பவர் கொடுக்கலன்னா கன்சியூமருக்கு நஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கு. கண்டிப்பா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. பாருங்க, அதாவது மின்சார வாரியத்துல இன்றைக்கு சமீப காலமா தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருந்து இருக்கக்கூடிய தலைவர் உறுப்பினர்கள் எல்லாமே இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டாங்க, ஓய்வு பெற்றுட்டாங்க. நீங்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பல்வேறு உத்தரவுகளை ஆண்டுதோறும் டாரிஃப் ரிவிஷன் உட்பட எல்லா விதமான பட்டியல்களுக்கும் நீங்க ஒப்புதல் கொடுத்து அவங்க கொடுப்பாங்க. நீங்க கடந்த இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய செயல்பாடு என்பது இப்ப 0ல நிக்குது. இதனால நீங்க டாரிஃப் நீங்க வந்து இப்ப சார் சொல்லியிருக்காரு, நீங்க 3 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா அதற்கான கட்டணத்தை மின்சார வாரியம் கொடுக்கணும்னு சொல்லி மின் நுகர்வோர்கள் மின்சார வாரிய அலுவலகத்திற்கு ஆம்பஸ்மெண்ட் இருக்குது, ஆம்பஸ்மெண்ட்டுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். மின் நுகர்வோர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். ஆனால் மின் நுகர்வோர்கள் என்ன பண்றாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறது கிடையாது. மின்சார வாரியத்தை பத்தி ஏதாவது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம வீட்டுக்கு கரண்ட்டுக்காரர் வந்து ஏதாவது வந்து ஃபியூஸ் கேரியர் எடுத்துட்டு போயிடுவாரோ, கரண்ட்டை பிடிக்கிடுவாரோ, நம்மளுக்கு கரண்ட் இல்லாம பண்ணிடுவாரோன்ற பய உணர்வு பொதுமக்கள்கிட்ட இருக்குது. அதனால வந்து மின் நுகர்வோர்களுக்கு மின் தடை ஏற்பட்டா கூட 2 மணி நேரத்துக்குள்ள அதை சரி செய்து கொடுக்கணும். பல்வேறு விஷயங்கள் இருக்கு. மின் இணைப்பு கொடுக்கறதுல இருந்து மின் தடை ஏற்பட்டா 3 மணி நேரம் மின்சாரம் இல்லைன்னு சொன்னா என்ற பல்வேறு விஷயங்களுக்கு நீங்க வந்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழிகாட்டுதல் கொடுத்துருக்க. அந்த வழிகாட்டுதலை நம்முடைய பொதுமக்கள் அதை பயன்படுத்திக்கணும்ன்றதா எங்களுடைய வேண்டுகோள். நாங்க வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல. எலக்ட்ரிக் மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து இருக்கு. ஏன்னா இது இபி பில் அதிகமா இருந்தா ஒருவேளை கரண்ட் பில் அதிகமாச்சாங்க, அது கூட ஏதாவது சார்ஜ் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம். இல்ல, அந்த மாதிரியான மின் கட்டண உயர்வு இது வரைக்கும் ஏத்தல. அது கற்பனையா பேசக்கூடாதுங்க. என்னன்னா மின்சார வாரியத்தில் வாரிய தலைவர் சொல்லியிருக்கிறாரு, மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு உண்மையிலேயே மின்கட்டணம் உயர்ந்திருக்குது, ஏதோ ஒரு காரணங்களுக்காக மீட்டர் டிஃபெக்டோ இல்லை வந்து ரீடிங் எடுக்காமல் போனாலோ இல்லை 60 நாட்களுக்கு உள்ளே எடுக்கிறது வந்து 70 நாட்களுக்கு பிறகு வந்து எடுத்து எந்த காரணங்கள் இருந்தால் அந்த காரணங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க, சரி செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ். மேஜராக பாலிசியாக எதிர்கட்சிகள் பேசுகின்ற மாதிரியோ ஒரு மிகப்பெரிய சட்டமன்றத்தில் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் அது கிடையாது. எங்கேயுமே 100% அக்யூரேட்ஸ்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி அங்கங்கே ஒன்று நடக்கும். அது வந்தாலும் இங்கே அட்ரஸ் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருன்றப்ப நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் சம்பந்தமாக விழிப்புணர்வு இல்லைன்றது அதெல்லாம் ஒன்று. சட்டம் இருக்கிறது, சட்டத்தை அமுலாக்குவதற்கு நிர்வாகம் தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த தண்டத்தை கட்டுவது யார்? இப்போ மின்சாரம் 3 மணி நேரத்தில் மாதிரி சப்ளை நான் கொடுக்குறேங்க, நான் சப்ளை கொடுறேன், நான் ஒரு சூப்பர்வைசர், எனக்கு கீழே வேலை செய்யறதுக்கு மேன் பவர் கிடையாது. மேன் பவர் எப்படி நான் எப்படி சப்ளை கொடுக்க முடியும்? நான் சொல்கிறேன் 62,000 போஸ்ட் காலி பணியிடம் இருக்குது, 46,000 காலி பணியிடங்கள் நுகர்வோருக்கு நேரடியாக சேவை செய்யறது 46,000 காலி ஹெல்ப்பர் ஒயர்மெண்ட்டு இருக்குது. எப்படி 2 முறையில் கரண்ட் கொடுக்குறது? ஆனால் தான் இப்போ கான்ட்ராக்ட் லேபர் அதிகமாக என்கேஜ் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் லேபர் வேலை செய்கிறாங்க, குறைந்த ஊதியத்தில் வேலை செய்கிறாங்க, சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. கான்ட்ராக்ட் லேபர் வைக்கக்கூடாது என்று சொன்னாலும் கூட அதிகாரிகள் கீழே கான்ட்ராக்ட் லேபரை வைத்து கொண்டு தான் அந்த சப்ளை வந்து ரெஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம லீகலாக பேசுகிறோம், இல்லீகலாக நடக்குது, இல்லீகலாக நடக்கிறத லீகலாக பண்ணுங்கன்றோம், ஆனால் முடியாதுன்னு நிர்வாகம் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. தரமான சேவைக்குன்னா அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாலும் தரமான சேவை கிடைக்காதுங்க. கீழே அடிமட்டத்தில் தொழிலாளி நுகர்வோருக்கு சப்ளை இன்ட்ரப்ஷனு, எக்ஸ்டென்ஷனு, இம்ப்ரூவ்மெண்ட்டு
என்று பல்வேறு பணிகளை செய்கின்ற களப்பணி ஊழியர்கள் காலிப்பட நிரப்பாம நுகர்வோருக்கு சேவை ஒரு காலமும் கொடுக்க முடியாது, ஒரு காலமும் கொடுக்க முடியாது. சார், நீங்க PPT சொன்னீங்க, தனியார் மயத்தை உள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது. இது வந்து எந்த மாதிரியான பாதிப்பு கொடுக்குது, எந்த மாதிரி கொண்டு வராங்க தனியார் மயம்? இப்போ தனியார் வந்து ட்ரிபிள் பி வந்து ஸ்மார்ட் மீட்டரில் கொண்டு வராங்க. அதான் ஆமாம், அதான் மத்திய அரசினுடைய திட்டம் வந்து RDSSன்னு சொல்லுவாங்க, ரிவாம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வருது ஆக்சுவலாக. இப்போ அந்த திட்டத்தில் யார் எந்த மாநில அரசுகளை அமல்படுத்துகிறதோ அப்படி அமல்படுத்துகிற மாநிலங்கள், ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அமல்படுத்துகிற மாநிலங்கள் அமல்படுத்துகின்ற இடத்தில் மானிய விலையில் மின்சாரம் கிடையாது. அமல்படுத்துகின்ற இடத்தில் மின்சார ஊழியர்களுக்கே வேலை கிடையாது. எந்த நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்த மீட்டர் பொறுத்ததோ அவர்களே மின் இணைப்பு கொடுப்பார்கள், ஸ்பேஸ் ஆஃப் கால் பார்ப்பாங்க, ரீடிங் எடுப்பாங்க, டிஸ்கனெக்ஷன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் அவர் பண்ணுவார். 90% வேலைகள் தனியாருக்கு போகும். அதுதான் ஸ்மார்ட் மீட்டர். அதை விட முக்கியம், விலை நிர்ணயத்தை அவர் பண்ணுவார். வேறு மின்சார இது நுகர்வோருக்கு டொமஸ்டிக் எவ்வளவு, கமர்ஷியல் வேலைன்றது கூட மாநில அரசின் உரிமை என்பது தனியாருக்கு போகும். இது ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமாக. ஸ்மார்ட் மீட்டர் என்பது எங்களை பொறுத்தவரையில் 90% தனியார் மயம். ஒரு காலமும் மின்னூறு மத்தியம் சீட்டு சங்கம் இதை அனுமதிக்காது. அதற்கான தொடர்ச்சியான போராட்டத்தை மக்களை திரட்டி நுகர்வோரை திரட்டி போராடும். கேரளா அதான் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. கேரளாவில் இதே மாதிரி திட்டத்தை அறிவித்த பொழுது அப்பொழுது இருந்த கேரளா அரசு அங்கே இருந்த மின்சார வாரிய தொழிற்சங்கங்கள்லாம் ஒன்றாக இணைந்து போராடியதன் விளைவாக கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் திட்டம், ஒரு கேபெக்ஸ் திட்டம் இருக்குது. இதே ஸ்மார்ட் மீட்டர் தான். அந்த மீட்டரை மின்சார வாரி ஊழியர்கள் போடுவாங்க. மின்சார வாரி ஊழியர்கள் எல்லா வேலையும் செய்வாங்க. தனியாரை உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். நிர்வாகத்துக்கு தேவை, அரசாங்கத்துக்கு தேவைன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். தொழில்நுட்பத்தை நாங்களும் வரவேற்கிறோம். அப்போ அதே மாதிரி கேபெக்ஸ் திட்டத்தை போல கேரளாவை போல மின்சார வாரியத்திலும் அமலாக்கம் செய்திட வேண்டும் என்பது தான் எங்களது கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் முழுமையாக தொழில்நுட்பத்தை மறுக்க மாட்டோம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மக்களுக்கு தெரியாது, நுகர்வோருக்கு தெரியாது, மறைமுக அமல்படுத்திட்டு போயிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக தனியார் கைக்கு போய் சேர்ந்தோம். தனியாருக்கு போய் சேர்ந்துன்னா திரும்ப ரெட்ரிவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமாக சப்ஸ்டேஷனில், இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இனிமேல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று அறிவித்திருக்கிறார். வெஸ்டர்ன் காட்டில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஹைட்ரோ ஸ்டேஷன் ஒரு 15 இடங்களுக்கு 65,000 கோடி ரூபாய் செலவில் 2021-22ஆம் ஆண்டு சென்ற அரசு அறிவித்ததையெல்லாம் இந்த அரசும் அறிவிக்கப் போவதாக செய்திகள் வருது. அந்த இடத்துல மின்சார உற்பத்திக்கான காஸ்ட்டு 65 பைசா. இப்போ 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு 10 பைசா, 75 பைசா, அதுக்கு மேலே போவே போகுது. அப்போ அந்த இடத்தில் தனியார் வருவார்கள் என்று சொன்னால் அங்கே அந்த இயற்கையாக கிடைக்கின்ற அந்த தண்ணீரை சேமித்து வைத்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அவர் இதே தமிழக அரசுக்கு, மின்சார வாரியத்திற்கு எத்தனை ரூபாய்க்கு விற்பார்? நாம் உற்பத்தி செய்வதனால் 65 பைசா, அவர் காசு போட்டு உற்பத்தி பண்ணார்னா ஜாயிண்ட் வெஞ்சரில் ட்ரிபிள் பி மெத்தடில் எத்தனை ரூபாய்க்கு கொடுப்பாரு என்ற எந்த விதிகளும் கிடையாது. பாலிசி நோட்டு தான் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ எல்லாம் தனியார் மயம் என்பதற்கு நேரடியாக அதானி கிட்ட கொடுத்தாலும் அம்பானி கிட்ட கொடுத்தாலும் மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தில் வெடிக்கும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று புரியாத மொழியில் சொல்லி முதலில் மறைமுகமாக அமல்படுத்துகின்ற ஏற்பாட்டை தான் இப்போ தமிழக அரசு செய்வதாக நாங்கள் நினைக்கிறோம். அதை ஒரு காலம் ஏற்க மாட்டோம். தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும் என்பதை இந்த தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே போல வெள்ளரிக்கை வெளியிடும் போதும் கூட தனியார் மயம் நடவடிக்கை மேற்கொள்ளான்னு இருக்கும்போது ஒருபோதும் மின்வாரியம் தனியார் மயமா இருக்காது அப்படின்ற பதிலையும் அவர் விளக்கத்தையா கொடுத்துருக்காரு. இப்போ வந்து முழுவதுமா இதுக்கு கூட அவர் கொடுக்கக்கூடியது முழுவதுமா தனியார் மயத்துக்கு எங்கேயுமே இந்த மின்வாரியத்தை நாங்கள் கொண்டு போகல. சில விஷயங்கள்ல சில பாகுபாடு, சில விஷயங்கள்ல நாங்க தனியாருடைய பங்களிப்புன்றது அவசியமா இருக்கு. அதனால அவ்வளவு நிதி சுமையில் இருக்கிற இடங்கள்ல நாங்க சில இடங்கள்ல தனியாருடைய பங்களிப்பு தான் கொண்டு வரோம். ஆனா மின்வாரியம் தான் அதை முழுவதுமா நாங்க கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு, காலி பணியிடங்கள் நிரப்புறதுல 65,000 காலி பணியிடங்கள் இருக்கிறதுல 2,500 காலி பணியிடங்களை நேரடியாக டிஎன்பிசி மூலமா நாங்கள் நிரப்புறோம்னு சொல்றாங்க.
மீதி 10,000 காலி பணியிடங்கள்ல வந்து 5,000 பேர் வந்து திறன் சார்ந்தவங்க, 5,000 பேர் திறன் சாராதவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஒப்பந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. இப்ப இது எப்படி பாக்குறீங்க? அவர் விளக்கமும் கொடுக்குறாரு, இதுக்கு தனியாருடைய பங்களிப்பு தேவையா இருக்கு, அதனால நாங்க அதை கொண்டு வரோம், முழுவதும் தனியார் கிடையாதுன்னு சொல்றாரு அமைச்சர். நாங்கள் என்ன கேட்குறேன்னா, முழுதும் தனியார் மயவல்னா 50-50யா? 50-50னா நிர்வாகத்தை வைத்துக் கொள்வது யார்? தொழிலாளி பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறது யார்? டாரிஃபை ஃபிக்ஸ் பண்ணுறது யார்? அது சொல்லணும்ல. அதையும் சொல்ல பண்ணுங்கிறாரு. அதுதானுங்க கீ ஃபேக்டரு. நுகர்வோருக்கு மின்சாரத்தை பகிர்மானம் பண்ணுறதுல, சேல்ஸ் பண்ணுறத தமிழக அரசின் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் இனிமேல் ட்ரிபிள்-P மெத்தட் வந்தால் யார் கைக்கு போகும்? துணை மின் நிலையம் நினைக்கிற 500 கோடிக்கு மேலே முதலீடு பண்ணக்கூடிய ஒரு முதலாளி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காசை எடுப்பார்? அவர் எத்தனை யூனிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறார்? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இத்தனை ₹1 ₹2 அப்படின்னு கமிஷன் உண்டா? ஷேர் உண்டா? திட்டங்கள் என்ன? மெத்தட் என்ன? பாலிசி நோட் போட்டிங்க. பாலிசி நோட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? அதை சொல்லணும்ல. அப்போ தான் நீங்கள் தனியார் மையமாக இல்லையா, பாதியா முக்காவா காலம் நாங்கள் முடிவு பண்ண முடியும். அப்ப இந்த அரசு வந்து எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, பணிமாறுதல் இல்லாம வெளிப்படையா போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விவகாரத்தை வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக சொல்கிறோம், ட்ரிபிள்-P மெத்தட் என்பது வெளிப்படைத்தன்மை கிடையாதுங்க. இந்த தமிழக அரசு நாங்கள் தனியாரை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னால், பொதுத்துறையாக பாதுகாப்ப வேண்டும் இவர்கள் உண்மையிலே நினைப்பார்கள் என்று சொன்னால், இந்த ட்ரிபிள்-P மெத்தடுக்கான பாலிசி நோட்டு தான் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்குங்க. பாலிசி நோட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதிகள் என்ன என்பதை பகிரங்கமாக சொல்லணும். அப்படி நீங்கள் பகிரங்கமாக சொல்லனா, நீங்கள் வந்து மறைமுகமாக மின்சார வாரியத்தை தனியாருக்கு கொண்டு போகிறீங்கன்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைப்பனாங்க. அது மட்டுமல்ல, திறன் சார்ந்த திறன் சாராத, என்ன திறன் சார்ந்த திறன் சாராத? அப்போ ஒன்றிய பாஜக அரசினுடைய ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற திட்டத்தை மறைமுகமாக கொண்டு வர போகிறீங்களா? நீங்கள் 5,000 என்ன ஆயிருங்க? ஏற்கனவே 10,000 பேர் டிஸ்ட்ரிபியூஷன் வேலை செய்கிறாங்க, 4,000 பேர் தெர்மலில் வேலை செய்கிறாங்க, டிரான்ஸ்கோ ஹைட்ரோ அந்த ஸ்டேஷனில் ஒரு 1000-1500 இருப்பாங்க. ஆல்டுகெதர் 13,000 15,000 பேர் வேலை செய்வாங்க கான்ட்ராக்ட் லேபர். இந்த 15,000 கான்ட்ராக்ட் லேபரில் உண்மையிலேயே வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை நாங்கள் அடையாளம் கண்டு எடுப்போம், திறன் சாராத இடத்தில் எடுப்போம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் வெளிப்படைத்தன்மை இருக்குது. இப்பொழுது நீங்கள் சொல்லவே இல்லை. தொழிற்சங்கங்கள் நேரடியாக பேசுகின்ற பொழுது நாங்கள் கவுண்ட் எடுக்கிறோம், அதற்கு பிறகு ஒப்பந்தங்கள் அடையாளம் காண்பது தொடர்பாக முடிவு எடுக்கிறோன்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஒரு முடிவாக சட்டமன்றத்தில் நீங்கள் அறிவிக்கிறீங்க. அப்போ அந்த முடிவுக்கு பின்னால் இருக்கின்ற இடன் அஜெண்டா என்ன? அப்போ ஏற்கனவே போராடி கொண்டிருக்கிற ஒப்பந்த ஊழியர்களை நீங்கள் வஞ்சிப்பதாக மாறாதா? மேலும் மேலும் போராட்டத்தை தூண்டுவதாக மாறாதா? அது இப்போ எங்களை போராட்டத்தை தூண்டிங்களே. நீங்கள் சொன்ன 1 மாதம் 40 2 மாதம் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ 1ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சிட்டோம், கான்ட்ராக்டில் 7ஆம் தேதி போராட்டம், கான்ட்ராக்டில் 7ஆம் தேதி இங்கே போராட்டத்துக்கு வரவங்க திரும்பியே போக மாட்டீங்க தான் இருப்பான். எத்தனை போலீஸ் வந்தாலும் அடியை வாங்கி நீங்கள் தான் இருப்பான், போக மாட்டாங்க. மின்துறை அமைச்சர் என்ன சொல்லுவார்? ஆக வெளிப்படைத்தன்மை என்பது இது போன்ற அறிவிப்புகள் இல்லை. இங்கே நிர்வாகத்தில் டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்கில் இப்போ வந்து கவுன்சிலிங் திட்டம் வந்திருக்கு, கம்ப்யூட்டர் செஷன் இருக்கு, அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம். இன்னும் 8வது மாடியில் 7வது மாடியில் 9வது மாடியில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது, ஐயாக்கத்துறைகள் தொடர்ந்து நடக்குது. அதான் சரி பண்ணணும். நிர்வாகத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று நாங்களே சொல்கிறேன். அது ஒன்று. இப்படி அறிவித்திருக்கிற அறிவிப்பில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதையும், நேரடியாக தன்னுடைய அரசுக்கு களங்கம் வராமல் இருப்பதற்கு தொழிலாளிகள் மீது குற்றத்தை சுமத்தி தப்பிப்பது என்பது நல்ல நேர்மையான அரசுக்கு அழகு அல்ல என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சட்டமன்றத்துல முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கான மின்சாரத்துறை அமைச்சருக்கு பதில்கள் இல்லை. செங்கோட்டையன் அதுக்கு பதிலாக இருந்துச்சு, எங்ககிட்ட போதுமான விடைகள் இல்லை, நாங்க தயார் செஞ்சுட்டு வந்து சொல்றோம் அப்படின்னு சட்டமன்றத்துல சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு போதாமை ஒன்று இருக்கு. புதுசாக வந்திருக்கக்கூடிய அரசு என்பது கடந்த காலங்களில் ஆளுங்கட்சியாகவும் இல்லை, எதிர்கட்சியாகவும் இல்லை, இருந்திருந்தால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அதில் வந்திருக்கக்கூடிய கொஞ்சம் தடங்கள் தான். இன்னும் இவங்க ஒரு 2 மாதம் இன்னொரு 6 மாதம் போனால் இவங்களும் பக்காவாக தயாராக அவங்கள மாதிரி தயாராக வச்சுங்களேன். அப்புறம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் அவங்களும் பதில் சொல்லுவாங்க. இருப்பது இல்லை என்று சொல்வதும் இல்லாத இருப்பது என்று சொல்வதற்கும் அவர்களும் வல்லமை பெற்று விடுவார்கள். டைம் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், ஏடிஎம்கே டிஎம்கே கடந்த கால அரசுகளைப் போல நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி வாக்கு பெற்று வந்த பொதுமக்களுக்கும் நுகர்வோருக்கும் மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் இவர்கள் நேர்மையான பதிலை சொல்ல வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் எங்கள் தொழிற்சங்கத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மின்சார வாரியத்தில் அதிருப்தி ஏற்பட்டால், தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய கோபத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா அந்த கோபம் மிகப்பெரிய போராட்டமாக மாறும். மின்சார வாரியத்தில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டம் நாளைக்கு ஒரு நாளைக்கு போகுது பேசிகிட்டு இருக்கோம்.
அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவதாக இருக்கிறோம் என்ற கூடுதல் தகவல் உங்களுக்கு விவசாயிகள் பற்றி ஒரே ஒரு இன்னொரு கூடுதலாக விவசாயிகள் சம்பந்தமாக கூடுதலாக இந்த இடத்துல நிறைய அறிவிப்புகள் இருக்கு. அந்த BEW அதாவது பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அதெல்லாம் வந்திருக்கு. அது வந்து லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம்னு வச்சுங்களேன், அது வரவேற்கும். அதில் கூட நம்ம ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் என்பது 4 மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்குன்றாங்க. இப்போ 4 மணி நேரத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறன்ற விஷயத்துக்கு கூட ஃபிசிக்கலாக ஃபீல்டில் எவாலுவேட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கோம். ஒன்று அதாவது விவசாயிகளுக்கான மின் இணைப்பு கொடுப்பதற்கு விவசாயிகளே சோலாரை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து மிக மிக தவறான ஒரு அறிவிப்பு என்பதை எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டோம். விவசாயிகளுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து மின்சாரத்தை வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஃப்ரீன்னா நாங்கள் ஃப்ரீ அரசாங்கம் கொடுக்குதுன்னு வச்சிங்களேன், அது காசை காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு மின்சாரத்தை கொடுப்பதற்கு தவிர்க்க முடியாது என்று இப்போ ஒன்றிய அரசே முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது, நாங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு மின்சாரத்தை கொடுப்பதற்கு குறைந்தபட்ச மின்சார உற்பத்தி எங்கே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து, அப்போ சோலார் என்பது இன்றைக்கி நேஷ்னல் ஆவரேஜ் 3 ரூபா தான். இப்போ சோலார் பார்க் மூலியமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதை வந்து கிரிட்டில் இணைத்து அந்த மின்சாரத்தை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் சொல்கிறாரு. விவசாயிகளே சோலாரை போட்டு உற்பத்தி பண்ணுறது ரெண்டுத்தையும் சொல்கிறார். ரெண்டுமே தவறானது. விவசாயிகள் தன்னுடைய விளைவித்த பொருளை மார்க்கெட்டில் விற்க முடியலன்னு இன்று நேற்றல்ல கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக போராடி கொண்டு வராங்க. அவர்கள் மேலும் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்றது மாபெரும் தவறு. இன்னொன்று, விவசாயிகளை காப்பாமல் இந்த இந்திய அரசு, தமிழக அரசு, இந்திய குடியரசு நல்ல அரசாக இருக்கவே முடியாதுங்க. காந்தியடிகள் சொன்னதை தான் சொல்ல, விவசாயிகள் வயிறு எறிந்தால் இந்தியா நாசமாக போயிடும். வார்த்தை கூடுதலானது, காந்தி வேற மாதிரி சொன்னார். ஆனால் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசும் முயலவில்லை, மாநில அரசும் முயலவில்லை என்பதுதான் எங்களை குற்றச்சாட்டாக இருக்கு.